மல்கியா 3:16 கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் குடும்பம் தலைக்கணுமா, உங்கள் வாழையா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, உங்கள் கைம்பிராசை நீங்கள் சாப்பிடணுமா, உங்களுக்கு பாக்கியமே உண்டாகணுமா, உங்கள் பிள்ளைகள் ஒளிவுற கன்றுகளை போல் வளரணுமா, உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் எப்போது இருக்கணுமா, நீங்கள் செல்லு இடங்கள்லாம் சமாதானமும் ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டுமா, அப்போ கர்த்தருக்கு பயந்துருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு ஒரு குறை வராது. கர்த்தருக்கு பயப்படுவர்களை அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர், அவர் நாமத்தை தியானிங்க. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. அவர் நாமத்தை தியானிங்க. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்ன தேவை, எல்லா நாமத்துக்குரியவர் அவர் தான். உங்களுக்கு வீட்டில் சமாதானம் தேவையா, யெகோவா சாலோமை தியானிங்க. உங்களுக்கு வியாதி பலவீனம் நீங்கணுமா, யெகோவா ரப்பாவை தியானிங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கணுமா, யெகோவா இரே என்ற அவர் நாமத்தை தியானிங்க. இப்படி அவர் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. இந்த சிறியில் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்த உபகாரத்தை அவர் மறக்கிறதுக்கு அநீதியுள்ள தேவனே அல்ல, அநீதியுள்ள தேவனே இல்லை. ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடவுங்கள். நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் 1 ரூபா காணிக்க கொடுத்தால் அதை 100 உங்களுக்கு பெருக்கி கொடுப்பாரு. இந்த பேங்க்கில் முதியோருக்கு 60 வயசுக்கு மேலேனா 75% வட்டி போடுறான். ஆனால் ஆண்டவர் 100% உங்களுக்கு, நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை 100 பெருக்குங்க, 100 பெருக்குங்க, நிச்சயம் உங்களுக்கு 1000 தருவார். ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாராம். ஆகவே நீங்களும் நானும் அதை மறக்காதபடி அவருடைய நாமத்தை தியானிப்போம், அவருக்கு பயப்படுவோம், அவருடைய வழியில் நடப்போம், அவரை தொடர்ந்து மரண பரியந்தம் பின்பற்றுவோம். அப்பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை நம்மை தொடரும்.